அவங்களுக்கெல்லாம் ஒரு இளைஞர் சின்ன பையன், அவன் பேரு அரங்கநாதன் பேரு. அந்த பையன் தான் பசுபால் கொண்டு போய் கொடுப்பான் அவங்க வீட்டுல. அப்போ வெங்கடசாமி நாட்டார் என்ன பண்ணாரு, இந்த பசுபால் கொடுக்கிற ராபி சேது பிள்ளை 3 பேர், இந்த ராபி சேது பிள்ளை வீட்டுக்கு பால் கொண்டு போய் கொடுக்குறான் அந்த பையன். அப்ப ராபி சேது பிள்ளை சொன்னாரு, சுறுசுறுப்பா இருக்கிறீடா, நான் ஒரு போட்டி வைக்கிறேன், நீ ஜெயிப்பியா பார்ப்போம். அப்பெல்லாம் காரணம் அரைனா ஒன்னா இருந்தது காலம். நீ தினம் ஒரு திருக்குறள் சொன்னீங்கன்னா உனக்கு ஒரு காரணம் பரிசு. இந்த பையன் காரணம்னு ஆசைப்பட்டு 10 திருக்குறள் சொல்லி 10 காரணம் வாங்கிட்டோம். ஆசை வந்துடுது, மறுபடியும் ஆர்வம் வந்துடுது. 1330 குறளையும் தினம் ஒன்னொன்னா மறுபாடம் பண்ணி சொல்லி 1330 கால்நாட்களை சேர்த்துதான் அந்த பையன். அப்புறம் என்னாச்சு, அந்த உணர்வு திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணணும்னு அந்த பையனுக்கு ஆசை வந்தது. அந்த திருக்குறளை பத்தி சமுதாயத்தில் பேசணும்னு ஆர்வம் வந்தது. பிற்காலத்தில் உலகமே புகழக்கூடிய குன்றக்கூடிய அடிகளாராக அவர்தான் உருவானார். எவ்வளவு பெரிய செய்தி! அரங்கநாதன் என்ற ஒரு சின்ன பையன் டாக்டர் சொல்லின் செல்வ ராபி சேது பிள்ளை அவர்களால் குறளை மனப்பாடம் பண்ண வச்ச காரணத்தினால உலகமே அறிய